காதலர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் ஒரு கட்டு ரோஜாப்பூ விலை 3 மடங்கு உயர்ந்து 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், தற்போது தோவாளை மலர்ச்சந்தையில பூக்களின் விலை, குறிப்பாக ரோஜா பூவினுடைய விலை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது? பலவேல் நாளைய தினம் காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் காதலர்கள் பெரும்பாலும் தங்களது காதலை வெளிப்படுத்த ரோஜா பூக்கள் பரிசாக வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் தற்போது ரோஜா பூ வியாபாரமானது சில்லறையாகவும் மொத்தமாகவும் வியாபாரம் களை கட்டியிருக்கிறது. இந்நிலையில் இன்று தோவாளை மலர் சந்தையில் வரத்து, அதே போல பனிப்பொழிவு காரணமாக வரத்தின் குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக 500 கட்டு ரோஜா பூ இந்த மலர்ச்சந்தையில் தினந்தோறும் வரும் நிலையில் இன்று 200 கட்டு ரோஜா பூக்களை வந்துள்ள நிலையில் விற்பனை களை கட்டியிருக்கிறது. அதாவது ஒரு கட்டு ரோஜா பூ வழக்கமாக 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படும். ஆனால் இன்று வியாபாரம் களை கட்டியதாலும் அதே போல வரப்பு குறைவாலும் ஒரு கட்டு ரோஜா பூ என்பது 20 ரோஜா பூக்கள் உள்ளடங்கிய ஒரு கட்டு ரோஜா பூ தற்போது 600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல ஒரு ரோஜா பூ 30 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்று இந்த பகுதியிலிருந்து கேரளா, அதே போல தென் மாவட்டங்களில் ஏராளமான மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் இங்கிருந்து ரோஜா பூக்களை வாங்கி செல்கின்றனர். வியாபாரிகள் வரத்து குறைவாக இருந்தாலும் வியாபாரம் அதிகரித்துள்ளதால் இந்த வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.